வணக்கம் யூடியூப் நண்பர்களே, தமிழ் ஷேர் மார்க்கெட் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணலாம் சொல்லி கேட்டிருந்தாரு. அவர் மிஸ்டர் தேவராஜ். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா DHFL அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள் சார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்லேருந்து 12 மந்த் டைம் ஃப்ரேம்குள்ளே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ மிஸ்டர் தேவராஜ். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது என்ன பையபிள் வேல்யூவில் என்ன அப்படின்றது வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து எல்லாமே டெட் கண்டிஷன்ஸ் தான். பட் இருந்தாலும் இந்த தாம்சன் ரியூட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறாங்க, இது தாம்சன் ரியூட்டர்ஸ்ன்றதை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் போய் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா நான் எல்லா வீடியோலாம் சொல்கிறேன், இன்னும் லாஸ்ட்டில் சொல்கிறேன். யாருமே வீடியோஸை வந்து முழுசாக பார்க்குறதே கிடையாது. அதனால் எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா இது என்ன வெப்சைட்டு, இது என்ன வெப்சைட்டு, என்ன வெப்சைட்டுன்றது தான் திருப்பி நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் முழு வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்றது ஒன்று தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா சரி, அந்த மாதிரி பார்க்க முடியாதவங்களுக்காக நீங்கள் பாதியிலே ஸ்கிப் பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டுலேயே வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? தாம்சன் ரியூட்டர்ஸ். ஓகேங்களா? அதில் போய் சைன்இன் பண்ணிங்க. சைன்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய பிளானை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய இந்த மாதிரி சர்ச்சை வந்து நீங்கள் இது பண்ணலாம். மந்த்லி வந்து பே பண்ணணும். ஓகேங்களா? இல்லை 6 மந்த் இயர்லி பிளான் அந்த மாதிரி பிளான்ஸ் இருக்குது. சரிங்க, இப்போ ஸ்டாக்குள்ளே போயிடலாம் வாங்க. திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸ். சாரிங்க, என்ன நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் சாரி. ஓகேங்களா? திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு குவாலிட்டி ரெசல்யூஷனை கொஞ்சம் மாற்றிக்கலாம், ஹை குவாலிட்டியில் வச்சுக்கலாம். பிஸ்னஸ் சம்மரி வந்து என்ன, திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் இஸ் எ டெபாசிட் டேக்கிங் ஹவுசிங் ஃபினான்ஸ் கொடுத்தே வந்து திவானில் போயிடுச்சு. ஓகேங்களா? திவால் ஆகிடுச்சு. த கம்பெனி ஃபோக்கஸஸ் ஆன் ப்ரொவைடிங் ஃபினான்சிங் ப்ராடக்ட்ஸ் டு த லோயர் அண்ட் மிடில் இன்கம் செக்மெண்ட்ஸ் இன் இந்தியா. ஓகேங்களா? இந்த மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ப்ரைமர்லி in the tier 2 and tier 3 cities and towns. It's offering housing loan and non-housing loans. It offers loans construction and purchase for residential property and loan against the property. ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு லோன் கொடுத்தாங்க, நிறைய விஷயத்துக்கு லோன் கொடுத்தாங்க. The company has presence in the approximately 349 locations including the approximately 182 branches இருக்குங்க. அடுத்து ஓவர் 146 சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து இருக்குங்க இவங்களது. ஓகேங்களா? அப்ராக்சிமேட்லி 18 சர்க்கிள்ஸ் அண்டர் கிளஸ்டர் ஆஃபீஸர்ஸ் ஓவர் த 2 டிஸ்ட்ரிபியூட்டட் disbursement hubs and the collection center in India. It offers a range of home loan products such as a home loan, home extension loan and home improvement loan, plant loan, mortgage loan. எல்லாமே அந்த வீடுக்கு சம்மந்தப்பட்டு தான். ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கும் கொடுக்குறாங்க, எஸ்எம்இக்கும் அதேமாரி வந்து நிறைய இதுக்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்கள், உமன் அண்டு வெல்த் டு வெல்த் ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ்லாம் இருக்காங்க. பட் ஆனால் இந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போ அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? தாம்சன் ரியூட்டர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு, லாஸ்ட் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 9 ரூபாயும், ஆவரேஜ் டெய்லி வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா 1.2 மில்லியனும், மார்க்கெட் கேபிட்டல் 2.7 பில்லியனும், 52 வீக் லோ ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா 176.45 பைசாவும், 52 வீக் லோ வந்து பார்த்திங்கன்னா 8.35 பைசாவும். பிஇ ரேஷியோவே கிடையாது. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது. டிவிடெண்ட் கிடையாது, டிவிடெண்ட் ஈல்டு கிடையாது, ஃபார்வர்ட் பிஇ கிடையாது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி -11.4%, ஆனுவல் ரெவன்யூ 166.8 பில்லியன், இன்சிஸ்ட் ஒன் வந்து 6.6 தான் இருக்குது அவங்க கையில். 1 மந்த் ரிட்டர்ன் -42, 3 மந்த் ரிட்டர்ன் -43.8. ஸோ ஆவரேஜ் ஸ்கோரை வந்து 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் கீழே தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், எந்த செல்லருமே எந்த அனலிஸ்ட்டுமே இதை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணலை. செல்லும் பண்ண சொல்ல, ரெடியூஸும் பண்ண சொல்ல, ஹோல்டும் பண்ண சொல்ல, பை பண்ண சொல்ல, ஸ்ட்ராங் பை எதுவுமே அவங்க கொடுக்கல. ப்ரைஸ் அண்ட் வால்யூம் சார்ட்டில் 1 இயர் பார்த்தீங்கன்னா -93.9% காலி. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து எல்லா அமௌண்ட்டும் வந்து காலி ஆகிட்டு இருக்கும். 5 இயர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே இது தான் கிட்டத்தட்ட இங்கே 2018 அதாவது 1 இயராக தான் செம்மையாக டவுன் ஆகிருக்கு இந்த ஸ்டாக். வந்து ஏன் டவுன் ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 2015 18 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து நல்ல 400 ரூபா வரைக்கும் ரேட் வந்து மேலே ஏறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நல்லா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா திவாலாக இருந்தனால ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? எல்லாமே ஸ்டாக்கை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இண்டிகேட்டர்ஸ் காம்பனன்ட்ஸில் வந்து 3 தான் கொடுத்துருக்காங்க. ஏர்னிங் வந்து பார்த்திங்கன்னா நோ ரேட்டிங்கு, ஃபண்டமெண்டல் நோ நெகட்டிவ், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் நெகட்டிவ்,
ரிஸ்க்கும் வந்து ரொம்ப 900 ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் மூமெண்ட்டும் நெகட்டிவ். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்னிங்ஸ்லேயும் வந்து நாட் ரெக்கமெண்டட். ஓகேங்களா, எதுவுமே இல்லைங்க. அடுத்து ஏர்னிங்ஸ் இண்டிகேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 35% வெயிட்டேஜில் வந்து பார்க்கும்போது நோ ரேட்டிங்கு. அடுத்து எஸ்டிமேட் ரிவிஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நோ ரேட்டிங். அடுத்து ரெக்கமெண்டேஷன் அண்ட் சேஞ்சஸில் 33% வெயிட்டேஜில் பார்க்கும்போது அதுவும் நோ ரேட்டிங். ஓகேங்களா, ப்ரைஸ் டார்கெட் எதுவுமே இவங்க மென்ஷன் பண்ணலை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா, இது நீங்கள் கருத்தில் கொள்ளணும். அடுத்து வந்து பாருங்கள், குவார்ட்டர்லி டேட்டாவும் இல்லை, ஆனுவல் டேட்டாவும் இல்லை. ஓகேங்களா, அனலைஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எதுவுமே இல்லை. அனலிஸ்டிக்கல் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் பாருங்கள், இது எல்லா ஸ்டாக்கும் ரெக்கமெண்டேஷன் இருக்கும், எந்த ரெக்கமெண்டேஷனுமே இல்லை. ஓகேங்களா, மீன் எஸ்டிமேட்டட் ட்ரெண்டும் ஒன்றும் கிடையாது, ஏர்னிங் சர்ப்ரைஸும் ஒன்றும் இல்லை, ஆனுவல் ரெவென்யூவும் அந்தளவுக்கு அவங்களுக்கு உண்டான டேட்டாஸ் வந்து இல்லை அனலைஸ் பண்ணுறதுக்கு உண்டான. இது ஃபண்டமெண்டல் ரெண்டு தான் ரேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் இண்டிகேட்டர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரலுக்கு கீழே இருக்குது. டெப்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரலில் இருக்குது. ஏர்னிங் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலில் இருக்குது. டிவிடெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நோ ரேட்டிங் கிட்ட இருக்குது. அடுத்து ரிலேட்டிவ் வேல்யூஷனில் வந்து பார்த்திங்கன்னா நோ ரேட்டிங் எதுவுமே இல்லை. ஓகேங்களா, ப்ரைஸ் டு சேல்ஸ் 50% வெயிட்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நோ ரேட்டிங்கு. அடுத்து ட்ரைலிங் ஃபீ 25% பார்க்கும்போது நோ ரேட்டிங்கு. அடுத்து ஃபார்வர்ட் பி வந்து பார்த்திங்கன்னா நோ ரேட்டிங். ஓகேங்களா, இதை தான் நம்ம மேலேயே பார்த்துட்டோம். ஹைலைட்ஸ் ஒன்றுமே இல்லை. தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் ஃபார் திஸ் கம்பெனி. ஓகேங்களா, தெளிவாக சொல்லிட்டாங்க, எதுவுமே இல்லை. ஓகேங்களா, ஸோ 5 இயர்ஸ் ஆவரேஜ் மட்டும் கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்குது ப்ரைஸ் டு சேல்ஸு. பட் அந்த செக்டாரில் பார்க்கும்போது கம்மியாகிட்டு இருக்குது. அடுத்து ஃபார்வர்ட் பி மேலே போகுது. அடுத்து அந்த செக்டாரில் கம்மியாக இருக்குது. அடுத்து ரிஸ்க்கு வந்து 9 சொல்லியிருக்காங்க. கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் பேட்டர்ன்ஸ் அண்ட் லோ வொலாட்டிலிட்டி. ஓகேங்களா, ஸோ ஆனால் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும், பட் ஆனால் வொலாட்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரிஸ்க் இண்டிகேட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் கீழே இருக்குது. வொலாட்டிலிட்டிலையும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கீழே இருக்குது. பீட்டா 1 இயரில் பார்க்கும்போது ஹையில் இருக்குது, 9 இருக்குது. அடுத்து கரிலேஷன் பார்க்கும்போது நியூட்ரலில் இருக்குது. அடுத்து ஹைலைட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், இந்த செக்மெண்ட்டில் ரிஸ்க் அனாலிசிஸில் அதிகமாக 90 டேஸில் டெய்லி பெஸ்ட்டு ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா விஹெச்எல் அப்படின்னு தான். ஓகேங்களா, திவான் ஃபைனான்ஸ் வந்து 4.9% தான் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அது GICHSG ஃபினான்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா, அடுத்து வந்து 60 மந்தில் மந்த்லி பெஸ்ட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஹெச்எல் பண்ணியிருக்கு. அடுத்து DHFL வந்து பார்த்திங்கன்னா 30% பண்ணியிருக்கு. ஒஸ்ட்டு பார்த்திங்கன்னா DHFL தான் -58.8% வந்து மந்த்லியில் ஒஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணி டவுன் ஆகிருக்கு. ப்ரைஸ் மூமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2 தான் கொடுத்துருக்காங்க. வீக் ரீசன்ட் ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆன் என்டரிங் தி ஹிஸ்டாரிக்கல் புவர் சீசனல் பீரியட்ஸ். ஓகேங்களா, அதனால் வந்து 2 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் மூமெண்ட்டில் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தில் வந்து பார்க்கும்போது 70% வெயிட்டேஜில் பார்க்கும்போது நெகட்டிவில் இருக்குது. சீசனலிட்டி 30% வெயிட்டேஜில் வந்து பார்க்கும்போது அதுவும் நெகட்டிவில் இருக்குது. ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு 1 மந்த்தாக வந்து பார்த்திங்கன்னா -42%. ஸோ எல்லாமே வந்து மைனஸில் தான் போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸ்ன்றது ஃபேமஸான ஸ்டாக்கு. பட் ஆனால் இந்த தாம்சன் ரியோட்டஸில் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கிறது வேண்டான்றது தான் எல்லா டேட்டாவுமே சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் வாங்குறத ஒரு கொஷின் மார்க்காக எடுத்துக்குங்க. இன்கேஸ் ஃப்யூச்சரில் எதனா ஒன்று பிக்கப் ஆனால் அப்போ வாங்கலாம். அது வரைக்கும் இந்த ஸ்டாக்கை வாங்குறத மறந்துடுங்க. ஓகேங்களா, அதாவது லோ ப்ரைஸ்க்கு வருது, வாங்கி வச்சா நல்லா போகும் அப்படின்னு. ஸோ இப்போ அனலிஸ்ட்டே டார்கெட்டே இல்லை இந்த ஸ்டாக்கில். ஸோ அப்போது தேங்க்யூ மிஸ்டர் தேவராஜ். இது மாதிரி உங்களுடைய டவுட்ஸ் எது இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்கலாம் கமெண்ட்ஸில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.